ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் காயத்ரி. 2022 ரிலீஸ் ஆன ஆஃப்டர் வி ஃபில்ங்கிற ஒரு ரொமான்டிக் திரைப்படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். மூவியோட தொடக்கத்தில் ரெண்டு மெயின் கேரக்டர் காமிக்கிறாங்க. பாய் பேரு ஹார்டி, பொண்ணு பேரு டெசா. டெஸ்ஸா பார்க்கறதுக்கு செம்ம அழகா இருப்பா. அவங்க அம்மாவும் அழகுதான். ஆனால் அவங்க அம்மா ஒரு கவலையில் இருப்பாங்க. அது என்னன்னா, டெஸ்ஸாவுடைய அப்பா எப்போ பார்த்தாலும் குடிச்சிட்டு வந்து சண்டை போட்டுட்டே இருப்பாரு. வீட்டை பார்த்தனா கவலையே இல்லை. வீட்டை விட்டு வெளியே ஓடிட்டாரு. இந்த சம்பவம் நடக்கும்போது டெஸ்ஸா ஒரு சின்ன பொண்ணு. அவங்க அம்மா இந்த ஃப்ளாஷ்பேக்கை நினைச்சு பார்த்து கவலைப்பட்டுட்டு இருப்பாங்க. ஆக்சுவலாக இந்த படத்துடைய முதல் 2 பாட்டும் வந்துருச்சுங்க. இது 3வது பாட்டு. டெஸ்ஸாவுடைய காதலன் ஹார்டி முதல் 2 பாட்டுலயும் லவ் பண்ணிட்டு இருப்பான். இப்ப இந்த பாட்டுல லிவிங் டுகெதரா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஒரு நாள் காலையிலேயே டெஸ்ஸாவும் ஹார்டியும் தாம்பத்தியம் பண்ணிட்டு ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல சின்ன வயசுல ஓடி போன அவங்க அப்பா ராபர்ட் பொண்ணை பார்க்க வீட்டுக்கு வராரு. டெஸ்ஸாக்கு அவங்க அப்பா ஓடி போனாலும் அவர் ரொம்ப பிடிக்கும். அதனால அவர்கிட்ட பேசிட்டு இருப்பா. ஆனா ஹார்டிக்கு இது சுத்தமா பிடிக்காது. அதுக்கப்புறம் டெஸ்ஸா ஹார்டிய கூப்பிட்டு, எங்க அப்பா ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்திருக்காரு, அவர்கிட்ட சண்டைக்குன்னு போட்டுறாதுன்னு நிலைமைய புரிய வைக்கிறா. ஆனா ஹார்டி இதை புரிஞ்சுக்க மாட்டான். அதனால டெஸ்ஸா ஹார்டியோட தம்பி லேண்டனை சந்திச்சு அவன்கிட்ட நடந்ததை சொல்லுவா. தம்பி கிட்ட பேசிட்டு இருக்கும் போதே அண்ணன் ஹார்டி வந்துருவான். அவன் டெஸ்ஸா கையை பிடிச்சு, உனக்காக தானே நான் இப்ப என்னை மாத்திக்கிட்டு இப்ப லிவிங் டுகெதரா வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்ப புதுசா உங்க அப்பாங்கிற உறவை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்க, இது எப்படி செட் ஆகும்னு கேட்பான். அதுக்கப்புறம் டெஸ்ஸா ஹார்டிட்ட கொஞ்சம் ஃபீலிங்ஸா பேசிட்டு தாம்பத்தியத்துக்கு ஆயத்தமாறா. டைனிங் டேபிள்லாம் நொறுங்குற அளவுக்கு தாம்பத்தியம் நடக்குது. அப்பதான் அவங்க அப்பா குடிச்சிட்டு லேட்டா வராரு. அவர் கண்டுக்காத மாதிரி உள்ள போயிடுறாரு. இவங்களும் கண்டுக்காத மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் ராபர்ட்டே காஃபி போட்டுட்டு வந்து கொடுக்குறாரு. நான் இந்த வீட்டை விட்டு போக போறேங்கிற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாரு. டெஸ்ஸாக்கு அழுக வந்துருது. இன்னும் கொஞ்ச நாள் இங்க கூட இருங்கன்னு சொல்ல, ஆனா ராபர்ட் கேட்கல. ஹார்டியும் அவங்க அப்பாவை வழி அமுச்சு வச்சிடறான். அதுக்கப்புறம் டெஸ்ஸா வேலைக்கு போயிடுறா. டெஸ்ஸா வேலை பார்க்குற இடத்துல ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருப்பாங்க. அவங்க தான் அந்த கம்பெனியோட பாஸ். டெஸ்ஸாவுடைய அம்மா ரெக்கமெண்ட் பண்ணி தான் இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் டெஸ்ஸாவையே வேலைக்கு எடுத்துப்பாங்க. இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சாதாரண நாள் கிடையாது. ஆஃபீஸ்லயே பல முறை தாம்பத்தியம் பண்ணியிருக்காங்க. அதை டெஸ்ஸாவும் பார்த்து ரசிப்பா. அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ல ஹஸ்பண்ட்க்கு டெஸ்ஸா மேல ஒரு கண்ணு. என்னைக்காவது மாட்டுவான்னு சந்தர்ப்பத்துக்காக காத்துட்டு இருக்கான். ஒரு நாள் வேலை பார்த்துட்டு இருந்த டெஸ்ஸாவை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கூப்பிட்டு, நம்ம ஆஃபீஸை சேஞ்ச் பண்ண போறோம், நீயும் ரீலொகேட் பண்றதுக்கு ரெடியாருன்னு சொல்லுவாங்க. அவங்க இப்படி சொல்லும்போது ஹார்டியை விட்டு எப்படி போக முடியும்? அதே நேரத்துல இந்த வேலையும் நமக்கு முக்கியமாச்சேன்னு யோசிப்பா. அதை தொடர்ந்து ஹார்டிட்ட அவ இந்த விஷயத்த சொல்ல வரும்போது, அவன் வீக்கெண்டை நம்ம எங்கேயாவது செலிப்ரேட் பண்ணலாமான்னு பேசிட்டு இருப்பான். அவளும் ஓகே சொல்ல, 2 பேரும் ஒரு ஆள் இல்லாத பீச்ல தாம்பத்தியம் பண்ணிட்டு ஹாப்பியா இருப்பாங்க. பொதுவா பொண்ணுங்க பசங்க ஹாப்பியா இருக்கும்போது தான் இம்சையை கூட்டுங்க. அதே மாதிரி இவன் நல்லா சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்கும்போது ஆபீஸர் ரீலோகேட் பண்ண போறாங்க, நான் வேற ஊருக்கு போக போறேன்னு சொல்லுவா. ஹார்டிக்கு செம கோவம் வந்துடும். மேலும் இவன் நீ என் கூட வந்துடலாமேன்னு செல்ஃபிஷா கேட்பா. உடனே அவன் இங்க இருந்து எந்திரிச்சு போயிடுவான். இவங்க கூட ஹார்டியோட தம்பியும் வந்திருப்பான். ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டை புக் பண்ணி இவங்க 2 பேரையும் கூட்டிட்டு போவான். இவங்க ரெஸ்டாரண்ட்குள்ள போகும்போது ஹார்டியோடைய பழைய ஃப்ரெண்டு ஒருத்தி உட்காந்துருப்பா. ஹார்டியை பார்த்த உடனே ஹக் பண்ணிடுவா. ஹார்டியும் ஏதோ ஏக்கத்துல இருந்த மாதிரி ஹக் பண்ணுவான். அதை பார்த்த உடனே டெஸ்ஸாவுக்கு பொசசிவ் ஆயிரும். உடனே ஹார்டி இவ டேபிள்ல இருந்து எந்திரிச்சு போய் பழைய கேர்ள் ஃப்ரெண்ட் உட்காந்துருந்த டேபிள்ல உட்காந்துருவான். இந்த சீனை கட் பண்ணா ஒரு ஸ்விம்மிங் பூலை காட்டுறாங்க. ஸ்விம்மிங் பூல்ல 2 பேரும் கோவத்தோடயே மேட்ரு பண்ணிட்டு இருப்பாங்க. ஹார்டி அந்த வெயிட்டரை திங்க் பண்ணிக்கிட்டே கோவத்தோடயே வேட்டையாடிட்டு இருப்பான். டெஸ்ஸாக்கு செம ஆனந்தமா இருக்கும். இவனை கடுப்பேத்துனா இந்த மாதிரியெல்லாம் வேட்டையாடுவானோன்னு மனசுக்குள்ளேயே சந்தோஷப்படுவா. திரும்பவும் வேற ஊருக்கு போக போறேன்னு கடுப்பேத்துவா. உடனே ஹார்டிக்கு வெறி அதிகமாயிரும். அவன் பாட்டுக்கு மூர்க்கமா பண்ணிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் இவன் மட்டையாயிருவான். இவன் காத்து வாங்கறதுக்காக வெளியே வருவா. அந்த சமயத்துல கார் பார்க்கிங்ல இருந்து வெயிட்டர் பேச வருவான். அந்த வெயிட்ரு, நான் பார்ட் டைமாக தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், ஆக்சுவலாக நான் டாக்டருக்கு படிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லுவான். உடனே டெஸ்ஸாவும் பல்ல காமிச்சு பேச ஆரம்பிச்சிருவா. வெயிட்டர் ஒரு பேப்பர்ல ஃபோன் நம்பர் எழுதி கொடுப்பான். அதை இவ ஹேண்ட்பேக்ல வச்சிருப்பா. அடுத்த நாள் காலையில ஹார்டி இனிமே இவ மூஞ்சிலேயே முழிக்க கூடாதுன்னு வேக வேகமா கிளம்பிட்டு இருப்பான். நல்ல புள்ள மாதிரி இவ பேச வருவா. உடனே இவ ஹேண்ட்பேக்ல இருந்த வெயிட்டர் ஃபோன் நம்பரை மூஞ்சிலேயே அப்படியே விட்டு எரிஞ்சிட்டு கிளம்பிடுவான். டெஸ்ஸா ஒரு 1/2 மணி நேரம் செல்ல மாதிரி உட்காந்து நடந்ததெல்லாம் யோசிச்சு பாப்பா. இவன் எல்லாத்தையும் நம்மளுக்கு வேற ஆப்ஷனா இல்லைன்னு வண்டி எடுத்துட்டு கிளம்பிடுவா. கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் ஆயிரும். 2 பேரும் பேசாம இருக்கிறதாலேயே ஒரு வெறுமை வந்துடும். அதனால டெஸ்ஸாவே ஹார்டிக்கு கால் பண்ணுவா. என்னதான் கோவமா இருந்தாலும் ஹார்டியும் அழுதுட்டே பேசிடுவான். அடுத்த நாள் சர்ப்ரைஸா வேற ஊர்ல இருக்கிற ஆபீஸ்க்கு வந்துருவான். அன்னைக்கு ஆபீஸ லீவ் போட்டுட்டு டெஸ்ஸாவும் ஹார்டியும் திணற தாம்பத்தியம் பண்றாங்க. நான் லீவ் கிடைக்கும் போது உன்னை வந்து பாக்குறேன்னு சொல்லிட்டு ஹார்டி கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் அம்மா வீட்டுல இருக்க ஹார்டி ஒரு நாள் தூங்கிட்டு இருக்கும் போது ஏதோ சத்தம் கேக்குதுன்னு கீழே வந்து பாப்பான். ஹார்டிக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கும். டெஸ்ஸாவுடைய பாஸ் இங்க வந்து இவன் அம்மா கூட கனெக்ஷன்ல இருப்பான்.
அவ பாஸுக்கு செம அடி விழும். ஆனா ஹார்டியோட அம்மா வந்து தடுத்துருவா. இந்த சீனை கட் பண்ணா ஒரு மேரேஜை காட்டுறாங்க. அது வேற ஒன்றும் இல்லைங்க. ஹார்டியோட அப்பா ஆல்ரெடி இறந்துருப்பாங்க. அதனால ஹார்டியோட அம்மாவுக்கு செகண்ட் மேரேஜ் ரெடி பண்ணியிருப்பாங்க. இதில் என்ன கொடுமைனா, அந்த கல்யாணத்தில் இவன் அம்மா கூட கனெக்ஷனில் இருக்கிற பாஸும் அவன் பொண்டாட்டியும் வந்திருப்பாங்க. கல்யாணம் முடிஞ்சு டெஸ்ஸாவுடைய பாஸ் ஹார்டிட்ட பேச வருவான். ஆனால் ஹார்டி பேச மறுத்துருவான். டெஸ்ஸாவுடைய பாஸ் ஒரு உண்மையை சொல்லுவான். அது என்னன்னா, உங்க அப்பா சின்ன வயசுல செத்தெல்லாம் போகல. நானும் உங்க அம்மாவும் பிரேக்கப் பண்ணிட்டோம் நீ பிறந்த பிறகு. நீ தான் என் புள்ளங்குவான். அதுக்கப்புறம் ஹார்டி ஃபீலிங்ஸ் ஆகி அவங்க அப்பா கூடயே சேர்ந்துருவான். அதுதாங்க படத்தோட கிளைமேக்ஸு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.